ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஊரில் பலாப்பழம் கிடச்சா இந்த மாதிரி இலையப்பம் உண்டாக்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கேரளாவில் எப்படி தாங்க செய்வாங்க, அம்புட்டு ருசியாக இருக்கும். தேவையான பச்சரிசி மாவு, அரைமுறி தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை, ஒரு இலங்க இலையப்பம் உண்டாக்க இவ்வளோதாங்க. வாங்க எப்படி இலையப்பம் உண்டாக்குன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பலாப்பழம் இருக்க கொட்டை நாரெல்லாம் எடுத்துடணுங்க. எடுத்துட்டு இதை நல்லா பொடிசாக நம்ம நறுக்கி வச்சுக்கிடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாவு நம்ம காய்ச்சிக்கிடுவோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை போட்டு பால் காய்ச்சிக்கிடுவோங்க. பாருங்கள், காய்ச்சியாச்சு. இது பூரணத்துக்காக தாங்க. இப்போ நறுக்கி வச்ச பலாப்பழத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ அரை முறி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதையும் திருவி சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா வேக வைக்கணுங்க. இது நல்லா இலைக்கு கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், பூரணம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இந்த இலையப்பம். இப்போ பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேங்க. அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சுடு தண்ணியில் தான் நல்லா கரைச்சி வைக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோசை பதம் மாதிரி வரணுங்க. இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ இலையப்பம் சாப்பிடும்போது நைஸாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இலையில தான் செய்ய போகிறோம். இலையை தீயில் நல்லா வாட்டி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம பூரணம் எல்லாம் வைக்கும்போது அப்படியே உடையாதுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம கரைச்சி வச்ச மாவை ஆப்பேட்ட கோதி எங்கன்னா ப்ரெஸ் மாதிரி வச்சுட்டு நம்ம பூரணத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா சாஃப்டாக அமுக்குனா போதுங்க. அமுக்கிட்டு நம்ம இட்லி பத்தத்தில் அவிச்சி எடுத்துக்கோங்க. இது 1/2 மணி நேரம் வெந்துருங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான இலையப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கும். பலாப்பழம் கிடச்சா மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்கும் இந்த இலையப்பம். பாருங்கள், செஞ்சுட்டு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.